அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அக்குபஞ்சர் டாப் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய பகுதி லோயர் அப்டாமன் சொல்லக்கூடிய அடிவயிறு. அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 புள்ளிகள் நம்ம பார்க்க இருக்கக்கூடும். அதில் ரன் 8 புள்ளியிலிருந்து 1.5 நேர் கீழே இருக்கக்கூடிய ரன் 6 இருக்குது. இந்த ரன் 6 வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு புள்ளி. ஏன் அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட் டானிஃபிகேஷன் பாயிண்ட். அக்குபஞ்சரில் சக்தி ஊட்டக்கூடிய ஒரு புள்ளி. உடம்புக்கு எவ்வளவு சோர்வு, களைப்பு, பலகீனம் இருந்து, சாப்பிடாமல் இருந்து, ரொம்ப தெம்பில்லாமல் பலகீனமாக இருந்து, லோ பிபி இருந்து, அல்லது ஹெச்பி அளவு ரொம்ப கம்மியாக இருந்து, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு தெம்பே இல்லை, ஒரு குளுக்கோஸ் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு குளுக்கோஸ் போடுறதுக்கு பதிலாக அக்குபஞ்சரில் ஒரு டானிஃபிகேஷன் பாயிண்ட் போட்டால் போதும். அப்படி உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய, சக்தி தரக்கூடிய ஒரு டானிஃபிகேஷன் பாயிண்ட் ரன் 8லேருந்து 1.5 கீழே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளி தான் இந்த ரன் 6 அப்படிங்கிற புள்ளி. ரன் 6 கிட்னியோட தொடர்புடையது. பால்பேஷன் டயக்னோசிஸில் ரன் 6 என்பது கிட்னியோட தொடர்புடையது. அப்போ சிறுநீரகத்தை கிளர்ச்சி அடைய செய்து உடம்புக்கு உற்சாகம், தெம்பு, சுறுசுறுப்பு தரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி. அப்போ சோர்வு, களைப்பு, பலகீனத்தை போக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அதே ரன் 6ல இருந்து ஆப்ஷன் கீழே இருக்கக்கூடியது ரன் 5 அப்படிங்கிற புள்ளி. இந்த ரன் 5 அப்படிங்கிற புள்ளி நம்மளுடைய அக்குபஞ்சர் வியூவில் பால்பேஷன் டயக்னோஸில் ட்ரிபிள் ஆர்மரோடு தொடர்புடைய ஒரு புள்ளி. முக்குழி வெப்பாறை, அதாவது மார்பு குழி, வயிற்றுக்குழி, அடிவயிற்றுக்குழி, 3 குழியினுடைய தட்பவெப்ப நிலை சமநிலைப்படுத்தக்கூடிய ட்ரிபிள் ஆர்மர் சேனல் இருக்குது. அந்த சேனலை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி தான் ரன் 5. இந்த ரன் 5ல் நீடில் போட்டோம்னா எப்படியாப்பட்ட ஹை ஃபீவரும் உடனடியாக குறையும். எல்லா விதமான காய்ச்சலுக்கு பொதுவாக நம்ம ஹோமியோஸ்டேட்டி பாயிண்ட் LI11, DU14 யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ST36 எல்லாம் யூஸ் பண்ணுவோம். காய்ச்சல் குறையும். ஒருவேளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா டைஃபாய்டு மாதிரியான 10 நாள் 15 நாள் கண்டினியூவாக ஃபீவர், எந்த மருந்து மாத்திரைக்கும் அந்த நேரத்துக்கு குறையுது, மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னா இந்த தேக வெப்ப கட்டுப்பாட்டு அறையினுடைய வெப்பநிலையை சரியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ட்ரிபிள் ஆர்மர்னுடைய ஃப்ரண்ட் மூவ் பாயிண்டாக இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஆர்மர் 5 வந்து மிக அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். இதே ட்ரிபிள் ஆர்மர் 5 நம்ம அடிவயிறு சூடு, அடிவயிறு எரிச்சல் மிக அற்புதமாக பயன்படுத்தலாம். நீர்க்கடுப்பு, நீர் குத்தல், நீர் எரிச்சல், ஆசன வாயில் ஏற்படக்கூடிய எரிச்சலுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ட்ரிபிள் ஆர்மர் 5. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தொப்புள்ள இருந்து 4 நேர் கீழே இருக்கக்கூடிய ரன் 3 அப்படிங்கிற புள்ளி. இந்த ரன் 3ங்கிற புள்ளி அக்குபஞ்சரில் வந்து சிறுநீர் பையினுடைய ஃப்ரண்ட் அலாரம் பாயிண்ட் ரன் சேனலில். இந்த ரன் 3ல நம்ம நீடில் போட்டால் அது சிறுநீர் பையில் போய் வேலை செய்யும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய சிறுநீர் பையினுடைய சுருங்கி விரிகிற எலாக்சிட்டி தன்மை அதிகமாக்கும். முக்கியமாக இது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பை பாதையில் இருக்கக்கூடிய, சிறுநீர் பையிலேருந்து அந்த நீர்த்தாரை பகுதியில் இருக்கக்கூடிய சதையினுடைய வீக்கம் ஏற்பட்டு, சதை அடைப்பு ஏற்பட்டு யூரின் சொட்டு சொட்டாக வரும், ஃப்ரீயாக வராது. அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸுக்கு மிக மிக அற்புதமான புள்ளி இந்த ரன் 3. அதே மாதிரி பெண்களுக்கு நீர்ப்பை இறக்கத்தினால ஏற்படக்கூடிய இருமுனா, தும்முனா, தானா யூரின் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இது பெரிய கஷ்டம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கர்ப்பப்பை இறக்கம் அல்லது நீர்ப்பை இறக்கம் இருந்தால் அவங்களுக்கு இருமும் போது, தும்மும் போது நீர்க்கசிவு ஏற்படும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு புள்ளி ரன் 3. இதே ரன் 3ங்கிற புள்ளி சுகப்பிரசவத்துக்கு மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி. கர்ப்பவாய் திறக்கலை, பனிக்கூடம் உடையலை, அல்லது அந்த பிரசவ வழியே வரல அப்படின்னா ரன் 3 தூண்டினா போதும், பனிக்கூடம் உடையும், அல்லது உடஞ்சாலும் குழந்தைக்கு மூச்சு திணறல் வராது. அதே மாதிரி கர்ப்பவாய் திறக்கிறதுக்கும், அதே மாதிரி குழந்தை கொடி சுற்றி இருந்தால் அது ரொட்டேட் ஆகி குழந்தையினுடைய தலை இயல்பு நிலைக்கு வருவதற்கும் இந்த ரன் 3 மிக மிக அற்புதமான புள்ளி. அதே மாதிரி நீர்க்குத்தல், நீர் எரிச்சல், நீர்க்கடுப்பு போன்ற பாதிப்புகளுக்கும், மலச்சிக்கல் போன்ற அடிவேறு சம்பந்தப்பட்ட மலக்குடல் சார்ந்த பாதிப்புகளுக்கும் இந்த ரன் 3 நம்ம பயன்படுத்தலாம். ப்ளஸ் அதே மாதிரி செக்ஸுவல் தொடர்பான பாதிப்புகளுக்கும் ரன் 3 பயன்படுத்தலாம். குடும்ப உறவில் திருப்தி இல்லாதவர்களுக்கு இந்த புள்ளி பயன்படுத்தலாம். அப்போ அடிவயிற்றில் நம்ம ரன் 6, ரன் 5 அண்ட் ரன் 3 3 மிக முக்கியமான புள்ளி பார்த்துருக்கோம். அடுத்து 2 மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா ST28 அப்படிங்கிற புள்ளி, ஸ்டமக் 28. இந்த ரன் 8லேருந்து 2 பக்காவில் 25 ST25 பார்த்துருக்கோம். 25லேருந்து 26, 27, 28 ஒன் கேப். இந்த 28 அப்படிங்கிற புள்ளி அடிவயிற்றுக்கு மிக மிக முக்கியமானது. அடிவயிறு தளர்ந்து போகாமல் 2 வயிறா அப்படி தொய்வு அடைஞ்சு, சிலருக்கெல்லாம் வயிறு கீழே தளர்ந்து கால் தொடையில் உட்காரும், அந்தளவுக்கு மடிப்பு விழுந்துடும். இப்போ அடிவயிறு தளர்ந்து போகாமல் தடுப்பதற்கு இந்த ஸ்டமக் சேனலுடைய 28வது புள்ளியை அக்குப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அடிவயிற்றில் கையை வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்து
மூச்சு நல்லா இழுத்து வாய் வழியாக ஊதுனா அடிவேறு சுருங்கும். அப்போ அடிவேறு தளர்ந்து போகாது, தொப்பை வராது. ஸ்டொமக் 28ங்கிறது மிக மிக அற்புதமான புள்ளி. இதே புள்ளி குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா. இந்த குடல் இறக்கம் வந்தால் இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வள வச்சுருவோம். அதுக்கப்புறம் குடல் இந்த பக்கம் இறங்கும். இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இங்கே ஒரு வள வச்சுருவோம். அங்கேயும் குடல் இறக்கம் வந்துடும். இது 2 பக்கம் வலை வச்சுட்டோம். ஒரு சிலருக்கு என்ன பண்ணால் ஒரே வலையாக பெருசாக வச்சுருவாங்க. இது பார்க்கும் இப்போ குடல் அழுத்தத்தை ஏற்படுத்தி அம்பிளிக்கஸ் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய தொப்புள்ள பிதுக்கம் வாங்கி குடல் இறக்கம் வரும். அங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா நேரடியாக டெஸ்டில்ஸில் கீழே இறங்கி விரை வீக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது மலக்குடல் இறக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான அல்லது ஜனன உறுப்புலேயே குடல் இறக்கம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த குடல் இறக்கம் வராமல் தடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு புள்ளி ஸ்டொமக் 28 அப்படிங்கிற புள்ளி. அப்போ இந்த ஸ்டொமக் 28ல் அக்குப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா குடல் இறக்கம் வராது. அடிவயிற்றில் கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. அதாவது வலது கையால் இடது பக்கம் அடிவயிறு, இடது பக்கம் தான் நம்மளுக்கு மலக்குடல் முடியுது. இங்கே தொடங்கக்கூடிய பெருங்குடல் மேலேறு குறுக்கு கீழிறங்குன்னு வந்து பிறகு ஆனஸில் போய் முடியுது ஆசன வாயில். அப்போ இந்த இடது பக்கம் அடிவயிற்றில் அக்குப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக மோஷன் போகும். எந்த சிரமமும் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் ஒரே தடவையில் அழகாக மோஷன் போகும். இந்த ஸ்டொமக் 28 அவ்வளோ அற்புதமானது. இதை தாண்டி இந்த ஸ்டொமக் 28 என்பது பெண்களுக்கு மிக மிக முக்கியமான புள்ளி. என்ன அப்படின்னா அடிவயிற்றிலேருந்து கர்ப்பப்பை இப்படி வந்து கர்ப்பப்பையினுடைய மேல்புற பகுதியில் உள்ள ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் தான் அந்த சினை முட்டை உருவாகி அந்த டியூப்பில் நகர்ந்து வந்து தான் மாதவிடாய் சுழற்சி நடைபெறும். அந்த டியூப்பில் சிலருக்கு அடைப்பு ஏற்படும். அப்படி அடைப்பு ஏற்பட்டால் பீரியடே வராது. அதே மாதிரி எஃகு உருவாகி வருவதற்கும் அந்த ஃபெலோபியன் டியூப் நல்லா சுருங்கி விரிவதற்கும் அடைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கும் அல்லது ஃபெலோபியன் டியூப்லேயே கரு உருவாகிடும். அப்படி கரு உருவாகிருந்தால் இன்றைக்கி அபார்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா குழந்தை அங்கே வளர்ந்தால் டியூப் வெடிச்சிரும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டொமக் 28 மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி. அப்போ இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் வராமல் அது மாதவிடாய் முறையாக நடப்பதற்கும் இந்த ஸ்டொமக் 28ங்கிற புள்ளி மிக அற்புதமானது. ப்ளஸ் அதோடு இன்னைக்கு அதாவது ஏஜ் அட்டன் பண்ண காலத்திலிருந்து திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்றைக்கி கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி இந்த ஸ்டொமக் 28. இந்த புள்ளியில் அக்குப்ரெஷர் டெய்லி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பைக்கு மேலே இருக்கக்கூடிய நீர்க்கட்டி அல்லது உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய சாக்லேட் சிஸ்டெல்லாம் இந்த ஸ்டொமக் 28ங்கிற புள்ளி அற்புதமாக குணப்படுத்தும். அப்போ அக்குபஞ்சர் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டொமக் 28. அடுத்து 5வது மிக முக்கியமான ஒரு புள்ளி 29 and 30 2 சுன் கீழே இருக்கக்கூடிய ஸ்டொமக் 30. இந்த ஸ்டொமக் 30 என்பது முதல்ல சொன்ன மாதிரி கர்ப்பப்பை இறக்கம் அல்லது நீர்ப்பை இறக்கம் அல்லது குடல் இறக்கம், இந்த 3 விதமான இறக்கமும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு புள்ளி ஸ்டொமக் 30. அடிவயிறு தளர்ந்து போகாமல் தடுப்பதும் இந்த ஸ்டொமக் 30. இதே ஸ்டொமக் 30 என்பது ரத்த விருத்தி ஆகக்கூடிய, நிறைய பேர் நல்ல 3 வேளையும் சாப்பிட்றேன் ரத்தமே ஊற மாட்டேங்குது அப்படின்னா ரத்தம் சாப்பிட்ற உணவெல்லாம் ரத்தமாக மாறுவதற்கு இது அக்குபஞ்சரில் பிளட் ஷீ பாயிண்ட் அப்படின்னு பேர், ரத்தத்தினுடைய கடல் அப்படின்னு இந்த புள்ளிக்கு பேர். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு புள்ளி. அடிவயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டொமக் 30 புள்ளியை நம்ம தூண்டினால் சாப்பிட்ற உணவு வாயுவாக மாறி வெளியேறாமல் இரத்தமாக மாறக்கூடிய மிக அற்புதமானது ஸ்டொமக் 30. அப்போ குடல் இறக்கம் வராமல் தடுப்பதற்கும் மலக்குடல் பிதுக்கம் அல்லது இறக்கம் வராமல் தடுப்பதற்கும் கர்ப்பப்பை நீர்ப்பை இறக்கம் வராமல் தடுப்பதற்கு அல்லது இரத்த சோகை வராமல் தடுப்பதற்கு அந்த ஸ்டொமக் 30 மிக அற்புதமான ஒரு புள்ளி. அப்போ அடிவயிற்றில் இருக்கக்கூடிய டாப் 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து உடம்பினுடைய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியினுடைய மிக முக்கியமான சொல்லி வச்ச மாதிரி போட்டோன்னே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டாப் 5 பாயிண்ட்ஸை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.